இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளதுள்ளவாறு எதையுமே பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் எந்த கிரகம் எப்படி இருந்தால் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும், அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கையை திருப்ப போகிறது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, கோச்சார அமைப்பு ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கிறது, மாத கிரகத்து அமைப்பு இருக்குது, ராசி அதிபதி எப்படி இருக்கிறது பார்த்து கோச்சார் அமைப்பான ஒரு பொது பலனாகிய விருச்சிக ராசிக்கு மார்ச் 2026 இந்த வீடியோவில் நம்ம எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், விருச்சிக ராசிக்கு குரு அஷ்டமத்திலே நீடித்திருக்கிறார் மார்ச் மாதம் முழுவதும். சனி 5ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். 4ஆம் இடத்துல ராகுவும், தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார். ஸோ இது மாதிரியான ஒரு அமைப்பு ஆண்டு கிரகத்தின் அமைப்புகள் இப்படி இருக்கிறது. அதே சமயத்தில் மாத கிரகமாகிய ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா மாத ஸ்டார்டிங்லேருந்தே 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. படிப்படியாக மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு செவ்வாய் சேர்க்கை வருகிறது. அதே சமயத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறார், அவர் தப்பிச்சிட்டார். ஸோ என்னதான் சூரியன் ராகு செவ்வாய் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கிட்ட நடக்கும் பொழுது குருவின் பார்வை கொஞ்சம் நிவர்த்தியை கொடுக்குறார், 50% நிவர்த்தியை கொடுக்குறாரு. பட் என்ன இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில் ரீதியான விஷயத்தில், தாயாரின் உடல்நல விஷயத்தில், இடம் வீடு வண்டி வாகனம் விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய, முக்கியமாக அந்த அனுஷ நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரத்தை, அந்த 3 நட்சத்திரத்தில் அதிகமான ஒரு பாதிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுஷ நட்சத்திரக்காரங்க, சனியின் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒன்றுமே கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியான, வேலை ரீதியான, வண்டி வாகனம் ரீதியான, தாயார் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எடுத்தமா கவுத்தமானு பண்ணக்கூடிய அமைப்புகள் கரெக்டாக வராது. ஏன்னா ஒரு வீடே வாங்குறீங்க, ஒரு இடமே வாங்குறீங்க, ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு வீடு ஒரு ஆஃபீஸ் ஷிஃப்ட் பண்ணுறீங்க, எதாக இருந்தாலும் அங்கே எது மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதில் என்ன குறைகள் இருக்குங்கிறது தீர்க்க விசாரித்து, அதே மாதிரி ஒரு இடம் மாற்றம், ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்க, விற்கிறீங்க, எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக 2026 மார்ச் மாதம் கட்டாயம் வருகிறது. ஏன்னா ராகும் சூரியனும் சேருவது தப்பு. அது சூரியனே தொழில் ஸ்தானாதிபதியாக வருவதனால் ராகுவோட சேரும் பொழுது தொழிலில் டக்குன்னு எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட் கொஞ்சம் பிரச்சனை ஆகுது, இது வரைக்கும் போயிட்டு இருந்த கான்ட்ராக்ட் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது, வாழ்வாதாரம் கொஞ்சம் தடுமாறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தசாபுக்திகள் நல்லா இருக்கும்போது பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் கவனமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கணும். அதே மாதிரி தாயார்கள் உடல்நலம் கோளாறுல இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். உண்மையிலேயே ட்ரீட்மெண்ட் கரெக்டாக போயிட்டுருக்கா, தவறாக போயிட்டுருக்கா, எப்படி போயிட்டுருக்குங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி அவங்களுடைய வாழ்வாதாரம், வண்டி வாகனத்தில் போகிறது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்பொழுது அந்த ராகு சூரியன் சம்மந்தப்படும் பொழுது வண்டியில் கோளாறு ஆகுறது, திடீர்னு நடு ரோட்டில் நிற்கிறது, அதெல்லாம் இருக்கும். இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லைங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சில இடத்துல லேப்ஸ் ஆகிடும், அதை நம்ம கவனிக்காமல் விட்டுருப்போம். அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ இது மாதிரியான ஒரு அமைப்புகள் நிறைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மற்றபடி எப்படி சார் இருக்குது அப்படின்னா, சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறது அருமை. காதல் விஷயத்தில், அதே மாதிரி மற்ற உங்களோட விருப்ப விஷயத்தில், சொகுசு விஷயத்தில் அதெல்லாம் தப்பு இல்லை. என்ன இந்த நான் சொன்ன விஷயத்தில் தான் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் இருக்குது. மற்றபடி குருவின் பார்வை 2ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்துல இருக்கனால விரயங்களுக்கு பிரச்சனை இருக்குது. விரயங்கள் பயங்கரமாக வரவு மேலே செலவுகள் நின்று கொண்டே இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கும். கடன் குறைக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. அதெல்லாம் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் தான் பண்ண முடியுமே. மார்ச் மாதம் கொஞ்சம் இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயமாக தான் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. பட் குருவின் பார்வை எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய அமைப்பு உண்மையிலேயே நல்லது. இதுதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு, கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. குறிப்பாக முதல் 2 வாரம் 3 வாரம் அப்படி இருக்குது. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த பிறந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த பிறந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்கிறத வைத்து உங்களோட ஜாதகத்தை போட்டு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் கேட்ட நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்ன, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், தசை என்ன, தசாபுக்தி என்ன போய் கொண்டிருக்கிறது, இந்த தசநாதரும் புக்திநாதரும் நாம் இப்போ சொன்ன கோச்சாரத்தில் எப்படி போகிறாருங்கிறது நாம் பேசின
இந்த பொது பலனையும் தசாபுக்தியான துல்லிய பலனும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது, நம்மளுடைய துறை எந்த துறையில் நம்ம போகிறது நல்லது, எந்த நேரம் நமக்கு யோகமாக இருக்கிறது, எந்த நேரம் நமக்கு சரியில்லை, எது மாதிரி மேற்படிப்பு வந்து மாணவர்கள் படித்தால் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது, எப்போ வந்து நமக்கு அட்மிஷன் கிடைக்கும், எப்போ நமக்கு வெளிநாடு போவோம், விசா எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு, எப்போ வெளிநாடா உள்நாடா, அரசு உத்தியோகமா அல்லது நம்ம ப்ரைவேட் செக்டாரா, தொழிலா வேலையா, எந்த மாதிரி துறையில் போகலாம், பார்ட்னர்ஷிப் நமக்கு ஒத்து வருமா வராதா, திருமணம் எப்போ நடக்கும், குழந்தைகள் எப்போ நமக்கு வரும், குழந்தை புத்திர விஷயங்கள் எப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிராப்தம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, எப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் லைஃப்பில் ஸ்டேஜில் நமக்கு முன்னேறுவோம், இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்குது, எப்படி நம்ம வந்து முன்னேறுவோம், மாறணுமா, இடம் மாறி தான் முன்னேறுவோமா, அல்லது இருக்கிற இடத்துலையே முன்னேற முடியுமா, நம்ம குழந்தைய ஃபேமிலியை பிரிஞ்சிருக்கிறமே எப்போ சேர்ந்துருக்க முடியும், இது மாதிரி எல்லா மனதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளவாறு ஒரு கிரகம் நீங்கள் பிறக்கும் பொழுது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஒரு வச்சு எது மாதிரி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, திருக்பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அதன் பிரகாரம் கோச்சார அமைப்பையும் சேர்த்து அது மூலமாக நம்ம எந்த அமைப்பு எந்த மாதிரி திட்டங்கள் தீட்டணும், நமக்கு என்ன பிராப்தம் இருக்குது, எது நமக்கு கரெக்டாக வருங்கிறதெல்லாம் தெரிந்து அந்த தசாபுக்திகளுக்கு தகுந்த மாதிரியும் இப்போ நடக்கக்கூடிய கோச்சார அமைப்புகளையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்த்து நம்ம பிராப்தத்தை நாமளே அறிந்து எப்படி நம்ம ஒரு கூகுள் மேப் வந்து நம்மளுடைய போகும் இடத்தை போய் காட்டி கொடுக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி வளைவுகள் இருக்குது, எப்படி நமக்கு ரூட் மேப் என்ன அப்படிங்கிறது காட்டுதோ அதே மாதிரி உண்மையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி ஜோதிடம் இந்திய வேத ஜோதிடத்தோட அடிப்படையான அறிவியல் சார்ந்த சாஸ்திரத்தை கரெக்டான முறையில் சரியான முறையில் அதை பயன்படுத்தி தேவையான டைமில் மட்டும் பயன்படுத்தி எல்லா டைமும் பார்க்காமல் எப்போ நமக்கு குழப்பங்கள் இருக்கோ, எப்போ நமக்கு தெளிவு பெற இல்லாமல் இருக்கிறோமோ, தெளிவு தேவைப்படுகிறதோ அந்த சமயத்தில் மட்டும் நாம் அதை யூஸ் பண்ணி அது மூலமாக சில கிளாரிட்டியை பெற்று அது மூலமாக வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு பிரச்சனையிலையோ எது மாதிரி ஒரு விஷயத்தில் பின்தங்கி இருக்கிறோமோ அதிலிருந்து மீண்டு வந்து நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்ன, நம்மளோட தகுதி என்னங்கிறதை தெரிந்து நம்மளுடைய பிராப்தத்தை அறிந்து அந்த நம்மளோட டைம்லைன்ஸை அறிந்து தக்க முயற்சிகளை செய்து தக்கவாறு திட்டமிட்டு காலமறிந்து செயல்பட்டு நம்மளுடைய பொட்டன்ஷியல் நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் எந்த துறையில் போகிறோமோ எந்த டைரக்ஷனில் போகிறோமோ அந்த மாதிரி சமயத்தில் கரெக்டான ஒரு அமைப்பில் போய் நம்ம ஜெயித்து உடல் நலம் பேணிச்சு நம்மளுடைய தேவையற்ற பழக்கங்கள்னாலையும் தேவையற்ற எண்ணாற்றங்கள்னாலையும் இருக்கக்கூடிய நிம்மதியை கெடுக்காமல் ரியாலிட்டி என்ன, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்ன, இப்போ எப்படி சிங்க் ஆகி போகுது, நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஒர்ஸ்ட்டு ஓவரா, உண்மையில்தான் தான் குட் இஸ் கம்மா இப்போ வரப்போகுதா, இதெல்லாம் தெரியும் பொழுது நம்ம என்னென்னா நீங்கள் தான் வாழ போகிறீங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. பட் என்னென்னா தெளிவு பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அடிப்படை. அந்த தெளிவு எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னா நம்மளை பற்றி நம்மளே அறியுது. அது எப்படின்னா ஜோதிடம் வந்து உங்களுடைய கர்மாவை சொல்லி உங்களுடைய நேச்சரை சொல்லி உங்களுக்கு எந்த விஷயம் ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது, எந்த விஷயம் வந்து எப்போ கைகூடும், எந்த டைரெக்ஷனில் போகிறது தவறு, எந்த டைரெக்ஷன் நமக்கு நல்லதுங்களாம் தெரிந்து அது மூலமாக சரியான நேரத்தில் சில விஷயங்களை செய்து திட்டமிட்டு செயல்பட்டு வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம், அதாவது மார்ச் 1ஆம் தேதி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். மார்ச் 1ஆம் தேதி என்றைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமாக இருக்கார். கடகராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் மாதம் ஆரம்பத்தில். அதாவது கடகராசியிலேருந்து தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. கேது சிம்ம ராசியில் இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய 4 கிரக சேர்க்கை. ஏன்னா இந்த 1ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் வந்து மீனராசிக்கு போயிட்டார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைந்து விட்டார் சுக்கிரன். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகளில் மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு.
மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மீனராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா மாசி மகம் பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம் மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு. மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, அன்னைக்கு பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அதே சமயம் மாசி மகம் கூட, இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம், மகாமகம்னு சொல்லுவாங்க. மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. மார்ச் 18ஆம் தேதி பங்குனி அமாவாசை. இதில் பெண்களுக்கான காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி. இந்த மாதத்தில் இதுதான் விசேஷம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சமடைகின்ற காரணத்தினால இந்த மாதம் முழுவதுமே வசதி வாய்ப்புகள், சுகங்கள், சந்தோஷ கேளிக்கைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த படிக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லது. விளையாட்டுத்துறையில் வெற்றி வாகை சூடுவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் வெளிநாட்டில் போய் விளையாடணும். இந்தியாவுக்குள்ளே விளையாண்டா உங்களுக்கு பெருசாக வெற்றி இருக்காது. வெளிநாட்டில் போய் விளையாண்டிங்கன்னா உங்கள் கௌரவமும் பாரத தேசத்தின் கௌரவமும் உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டதிபதி விரையாதிபதியான சுக்கிரன் மாதம் 1ஆம் தேதியே உச்சமடைகிறார். இந்த மாதம் செலவு எக்கச்சக்கமாக இருக்குது. குழந்தைகளுக்கான செலவு, கணவன் மனைவிக்கான செலவு, வியாபாரத்துக்கான செலவு, மூத்த சகோதரர்களுக்கான செலவு. உங்கள் வீட்டில் அண்ணனோ அக்காவோ இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் ஒன்றா பெண் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணும், இல்லை பையனுக்கு திருமணம் பண்ணுவாங்க, இல்லை ஏன் அவருக்கே கூட திருமணம் நடக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் இன்னொரு குழந்தை பிறக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் எல்லாம் சுப செலவு தான், நஷ்டம் கிடையாது, மன வருத்தப்படக்கூடிய செலவு கிடையாது. தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில், வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் அதை மேம்படுத்துவதற்கான செலவுகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு தங்களுடைய தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினர், யங்ஸ்டர்ஸ், ஒரு 25 to 35 இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்ந்தாலும் சில தேவையற்ற விஷயங்களில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு எதிராக மறைமுகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த பின்னாடி குழி பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, துரோகியாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் யாரையும் நம்பாதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. 7ஆம் வீட்டதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால அவருக்கு ஆரோக்கியத்தில் பெருசாக கேடு கிடையாது, எந்த விதமான கெடுதலும் கிடையாது. ஆனால் அவங்க உடம்பில் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தலைப்பகுதி, இடுப்பு பகுதி, இது ரெண்டும் அவங்களுக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள், இவங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை உயர்வதற்கும் பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குங்க. குழந்தைங்க தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில், ஆரோக்கிய விஷயத்தில், தங்களுடைய குடும்ப விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸை தள்ளி வைங்க. நண்பர்களோடு சேர்ந்து எங்கேயாவது மாலுக்கு போகிறேன், ஷாப்பிங் போகிறேன், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். குடும்ப விஷயத்தில் நீங்கள் மைண்டை செலுத்தாதீங்க. குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கலாம். பணப்பிரச்சனை இருக்கலாம், ஆரோக்கிய பிரச்சனை இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மாவோட ஹெல்த் பிரச்சனையாக இருக்கலாம், தாத்தா பாட்டியோட ஹெல்த் பிரச்சனையாக இருக்கலாம். எதுக்கும் நீங்கள் காது கொடுக்காதீங்க. உங்களுக்கு இப்போதைக்கு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. அதே சமயம் நீங்கள் இளம் வயது பெண்களாக இருந்தால் இந்த மாதாந்திர சுழற்சியில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது மாதாந்திர சுழற்சியின் மூலமாக உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 25லேருந்து மார்ச் 27,
அந்த நாட்களில் உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா குடும்பத்தில் தான் பிரச்சனை உண்டு பண்ணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாய் வழி தாத்தா பாட்டி, தாய் வழி பித்திருக்கள், அவர்களை வழிபட்டு வாருங்கள். தாய் வழி பித்திருக்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலமாக மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த மார்ச் மாதத்திற்கான பலாபலன்களை நாம் இப்போ ஆராய்ந்தோம். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 நம்பர்கள் கொடுத்துருக்கோம், கைபேசி நம்பர்கள். ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் வந்து நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக வெளிநாட்டிலேருந்தோ வெளியூர்லேருந்தோ வாட்ஸ்அப் மூலமாக பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க 72ன்னு ஆரம்பிக்கிற நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். உங்கள் ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கணித்து அதற்கு பலன் சொல்லுவேன். அதற்கு அந்த 72 நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜாதகத்தை கணித்து பலன்கள் சொல்லுவதற்கு, ஆராய்ந்து பலன்கள் சொல்லுவதற்கு கட்டணம் உண்டு. ஆசைப்படுபவர்கள், தெரிந்து கொள்ளணும், எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளணும்ன்ட்டு நினைப்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை செப்பனி விடுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக வரும் காலத்தை எதிர்கொள்ள இது உதவிகரமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் என் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற மார்ச் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொது பலன் கருத்து. இந்த பொது பலன் கருத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம பார்க்க போறோம். அப்போ மார்ச் மாதத்துக்கு பாத்தீங்கன்னா எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி, நான் உங்கள் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நம்ம வந்து ஜோதிட வகுப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம், நேரடியாக தங்கி படிக்கிறதுக்கு. அப்போ அது தேவைங்கிறவங்க கேரளா முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் ரெண்டுமே சொல்லி தரோம். யாரு வேணாலும் வந்து தங்கி படிக்கலாம். அது வந்து கீழே போற நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தகவல் கிடைக்கும். இப்போ நாம இந்த மார்ச் மாதத்துக்கு இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, விருச்சிகம் ராசிக்கு எப்படி பலாபலன் இருக்கும் மார்ச் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி பலாபலன் இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா, சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் பாவகத்தில் போய் 5 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது. அதற்கு விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி எல்லாரும் போய் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா, இந்த 4ஆம் இடங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் வித்தை, வண்டி, வாகனம், சுகம், பேர், புகழ், அதற்கு உண்டான உருவாக்கம், கூட்டம், பதவி, அரசாங்கம், இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு அந்த உயர்வு தகுந்த கிரகம், அதுக்கு அழிவை தரக்கூடிய கிரகம், அதற்கு ஆக்கத்தை தரக்கூடிய கிரகம், எல்லா கிரகமும் போய் உங்களுக்கு 4ஆம் வீட்டிலேயே உட்காந்துருக்கு. அப்போ இது ஒரு யோகம்னு சொல்லலாம், அது அவயோகம்னு சொல்லலாம். அப்போ இந்த யோகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதங்கள் நல்ல நல்ல விஷயங்களுக்கு உண்டான சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வச்சிருந்த, அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க முயற்சி செஞ்சு வச்சிருந்த விஷயங்களுக்கு உண்டான வெற்றி இப்போ உறுதியாக போகுது அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு கல்வி டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அதே மாதிரி போலீஸ் துறைன்னு சொல்லக்கூடிய அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதிகாரம், அரசியல், அதே மாதிரி மருத்துவம், நிறுவன அமைப்பு, இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து புது தெம்பு வரப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புது தெம்பு வரப்போகுது. அடிமை தொழில் போறவங்களுக்கு கூட
தொழில்ல ஒரு வருமானத்துக்கு உண்டான ஏதாவது ஒரு முன்னேற்றமான பாதைகள், இல்ல புதிய தொழில் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் தொழில வந்து உட்கார்றது, அந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் அவங்க வெற்றியா செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்களுடைய குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவுகள், புது உறவுகள், அதாவது இப்போ மாமன் மைத்துனன் வந்து பிரச்சனையில இருந்தா ஒண்ணு சேரக்கூடிய அமைப்பு, ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள்ல வந்து ஒண்ணு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு, குடும்ப விஷயங்கள்ல வந்து உனக்காக நான், எனக்காக நான், அந்த குடும்ப ஒற்றுமைகள் வலுப்பெறக்கூடிய நிலைமை. அதே மாதிரி தாய் தந்தையர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு மாறக்கூடிய நிலைமை. அதே போல இப்ப கணவன் மனைவி பிரிந்திருந்தாங்கன்னா, அந்த கணவன் மனைவி ஒண்ணு சேரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாக்கக்கூடிய நிலை. அதே போல இப்ப சொத்து சம்பந்தப்பட்ட கேஸோ, இல்ல குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நடந்த பிரச்சனைகளோ, அதே போல தர்ம காரியங்களுக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோ, காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு, திருமணத்தில் ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதாவது இப்போ இரு மனங்கள் ஒன்று சேர்ந்திருந்தா அது திருமணம்னு சொல்லி ஒரு மனம் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும். அதே மாதிரி வண்டி வாகனம் மாற்றக்கூடிய அமைப்பு, புதிதாக வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு, 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், தொழிலுக்காக வாங்கக்கூடிய அமைப்பு, நம்ம சொந்த தேவைக்காக வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே வந்து விருச்சிக ராசி இருக்கு. அப்போ இந்த விருச்சிக ராசியில நமக்கு என்னென்ன நன்மைகள்ங்கிறத இப்ப சொல்லியாச்சு. அப்போ என்னென்ன தீமைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசியில அதாவது உடல் ஆரோக்கிய பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு அமைப்புல ஒரு பாதிப்பு வரும். அதே மாதிரி நண்பர்களால் ஏதாவது பிரச்சனை, வழக்கு, வம்பு வழக்கு. அதே போல வட்டி, வட்டிக்கு வாங்கிட்டு அந்த வட்டியை கட்ட முடியாதனால வரக்கூடிய பிரச்சனைகள். பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வருது. பேங்க்ல இருந்து அதே மாதிரி நம்ம இப்போ வண்டிக்காக ஒரு இஎம்ஐ லோன் போட்டிருந்தோம்னா அதை அடைக்க முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஒரு அமௌண்ட், ஒரு மடங்கு பணத்துக்கு 2 மடங்கு வட்டி கட்டுற மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப அந்த சுகத்திற்காக நம் சில துக்கங்களை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நல்லது சொல்லி இப்படியும் சொல்றாரு அப்படின்னா, அதான் உங்களுக்கு வந்து எல்லா யோகமாவும் இருக்கு, அவயோகமாவும் இருக்கு. அப்போ அது உங்க ஜாதக பிரகாரம், உங்க ஜாதகத்துல இப்ப இருக்கக்கூடிய கோச்சாரத்துல மாறி இருக்கக்கூடிய கிரகங்களும், உங்களுடைய ஜாதகத்தில் ஜன்ம காலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் பலமாக இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் நல்லதாகவே நடக்கும், சுகமாகவே நடக்கும். இதுல பாதிப்பு இருந்தால் அதற்கு அனுசரித்துள்ள பாதிப்புகள் இருக்கும். அதனாலதான் ஜாதகத்துல தசா புத்தி அந்தரம், நாம கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகங்களுக்கு காலப்பகை இருக்கா, முட்டு இருக்கா, இது எல்லாமே தீர்மானிச்சுக்கணும். ஏன்னா ஜாதகம் நல்லா இருக்கு, பலன் இல்லை அப்படிமா அப்ப பார்த்தா அந்த ஜாதகத்துல காலப்பகை வந்து முட்டி இருக்கும், இல்லைன்னா வைநாசிகத்துடைய தொடர்பு இருக்கும், இல்லையா அபயோகிய செயல்பாடாக இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த சில விஷயங்களை நம்ம பார்த்து எடுத்துக்கலாம், செயல்படுத்தலாம். ஏன்னா நிறைய ஜாதகத்துல நிறைய நல்லது இருக்கு, நிறைய கெட்டது இருக்கு. அந்த கெட்டது யாருனால வரும், நல்லது யாருனால வருங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டா இன்னும் சிறப்பா இருக்கும். அப்போ நம்மளால இயக்கத்தை கரெக்டா, ஆண்கள் பெண்கள் நம்ம சொல்லக்கூடிய பலன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். அப்போ இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பிறப்புக்கு உண்டான விஷயத்துல ஏதாவது தடங்கள் இருக்கு, குழந்தை இல்லை, அதுக்கு உண்டான ஒரு நல்ல மருத்துவம், ஒரு தெய்வ வழிபாடு, அதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்துல இப்ப பாத்தீங்கன்னா தாய் தந்தை உறவு, கணவன் வீட்டிலேயே இருந்தா ஒரு பெண்ணுக்கு மாமனார் மாமியார் உறவு, இந்த மாதிரி உறவுகள் எல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகள்ல சில தடைகளை மாற்றி நல்ல துணைகளோடு வாழக்கூடிய அமைப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் இந்த மார்ச் மாசத்துல விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு அதிக பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வெளியூர்னு போகக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி மீட்டிங், அதாவது ஒரு மாநாடு, மீட்டிங், பொதுக்கூட்டம் அதுல கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ அதே போல ஏதாவது கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்பெல்லாம் வருது. அப்போ அந்த கையெழுத்து போடக்கூடியது நன்மையா தீமையாங்கிறத அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நல்லா படிச்சு பார்த்து நம்ம கையெழுத்து போடணும். இல்லைன்னா அதுல ஏதாவது ஒரு பிரச்சனையை நாம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இஎம்ஐ அடைக்கல, வண்டிக்கு டியூ அடைக்கல, காருக்கு டியூ அடைக்கலைங்கிற மாதிரி அதுக்கு செக் ரிட்டர்னு, பவுன்ஸு, அதுக்கு உண்டான பெனால்ட்டி அடைக்காது. அப்புறம் அதே போல லோன், இஎம்ஐ லோன், ஆன்லைன் இஎம்ஐ லோன் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வரப்போகுது. உங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து பேசி சமாளிச்சு அவங்களுடைய வலையில விழுந்திருக்கு பார்ப்பாங்க.
அப்போ நம்ம ஒரு தடவை கடன் வாங்கிட்டு அப்புறம் 3 வருஷம் 4 வருஷம் அந்த கடன்காரன் என்ற பெயரில் நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்போ அதை வந்து இந்த மாசம் அதுக்குண்டான ஆசைகள் அதிகமாக செயல்படக்கூடிய மாசமாக இருக்கிறது. நாம் ஏதாவது போய் லாக் ஆயிட்டோம்னா 2 வருஷம் 3 வருஷம் தப்பிக்க முடியாது. அப்போ அதை வந்து நம்ம யோசித்து செயல்படுவது சிறப்பு. ஏன்னா அந்த சூழ்நிலை உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்றோம். அப்போ நீங்க எப்பவுமே எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருந்தால் புவனம் ஆளலாம். அதுதான் விருச்சிக ராசிக்கு. அப்போ உங்களுக்கு வந்து என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வரி அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். புவனேஸ்வரி அம்மன், அதே மாதிரி சிவன் வழிபாடு, உங்களுக்கு சனிக்கிழமை ஐயப்பன் வழிபாடு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றியை தரும். அதே மாதிரி உங்களுக்கு உள்ள என்ன தானம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கருப்பு எள் தானம், கருப்பு எள் எண்ணெய் இது தானம் செய்யலாம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு எள் எண்ணெய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள் ரோட்ல வந்து டிஃபன் கடை வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி தள்ளு வண்டியில தள்ளிட்டு போறவங்களுக்கு நீங்க வந்து ஆயில் வாங்கி கொடுக்கலாம். கோல்டு வின்னர்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல கோல்டு வின்னரும் கிடைக்கிறது. கோல்டு வின்னர் ஆயில் வாங்கி கொடுக்கலாம். அதாவது போண்டா பஜ்ஜி போடுறவங்க ஒரு இல்லாதப்பட்டவங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும், அவங்களுக்கு 1 லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் தானமாக. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை தரும். வணக்கம். பால்.